நீட் முதுகலை கலந்தாய்வில் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் போலி சான்றிதழ்கள் மூலம் 811 பேர் மருத்துவ சீட் பெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி வரும் நீட் தேர்வுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த படிப்பிற்காக பயிற்சி அளிப்பதாக பல்லாயிரக்கணக்கில் பணம் வசூலிக்கப்படும் நிகழ்வுகளும் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. இந்த சூழலில் நீட் முதுகலை படிப்பிற்கான நுழைவுத் தேர்வை மையமாக வைத்து புதிய சர்ச்சை ஒன்று வெடித்திருக்கிறது. நீட் முதுகலை 2025-26 சேர்க்கையில் 811 இந்திய மாணவர்கள் தங்களின் குடியுரிமையை என்ஆர்ஐ எனப்படும் வெளிநாடு வாழ் இந்தியர்களாக மாற்றிக்கொண்டுள்ளனர். அதாவது சாதாரண பிரிவில் ஒரு மருத்துவ சீட்டை பெறுவதற்கு கடும் போட்டி நிலவும். அதுவே என்ஆர்ஐ இட ஒதுக்கீட்டில் போட்டி மிகவும் குறைவு. குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்கள் இந்த வழியை தேர்வு செய்வதாக தெரிய வந்துள்ளது. உதாரணமாக மொத்தமுள்ள 800 மதிப்பெண்களுக்கு வெறும் 30 மதிப்பெண்கள் எடுப்பதாக வைத்துக் கொள்வோம். இந்த சூழலில் என்ஆர்ஐ பிரிவில் விண்ணப்பித்தால் சீட் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுவே இந்திய மாணவர்கள் 200 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்கள் கூட மருத்துவ சீட் கிடைக்க பெரிதும் சிரமப்படும் நிலையே உள்ளது. இது குறித்து மருத்துவர் நந்தகுமார் பேசுகையில், நீட் தேர்வு வந்தபோது மருத்துவ படிப்பில் அதிக கட்டண வசூலை தடுத்து சிறந்த முறையில் மாணவர் சேர்க்கைக்கு வழி வகுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்ட நிலையில் அது தற்போது பொய்த்துள்ளது என்றும், இந்த முறைகேடை தடுக்கவும் நிரந்தர தீர்வு காணவும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சார், இது ஒரு குற்றச்சாட்டு கூறப்படுதுன்னு இல்லை, அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு பல மாணவர்கள் தொடர்ந்து சேர்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க இத்தனை ஆண்டுகளாக. ஸோ இந்த ஆண்டும் வந்து இந்த என்ஆர்ஐ கோட்டா அப்படின்றது நான் ரெசிடென்ஷியல் இந்தியன், வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கான ஒரு கோட்டாவாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அந்த கோட்டா எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியன்களுக்கு அது பயன்படலை. இங்கேயே லோக்கலில் வாழக்கூடிய அதிகமாக பண கொழுத்து போய் இருக்கும் மருத்துவ கனவோடு இருக்கிற மாணவர்களுக்கு படிக்க முடியாமல் மார்க் சரியாக வாங்காமல் பணம் மட்டும் நிறைய வைத்து இருக்கிற மாணவர்களுக்கு இது வந்து ஒரு லூப் ஹோலாக பயன்பட்டுருக்கு. நீட் வந்தப்போ நாங்கள் குவாலிட்டியான மருத்துவர்களை உருவாக்குவோம், நாங்கள் வந்து சிறந்த மருத்துவர்களையும் மருத்துவ கட்டமைப்பையும் உருவாக்குவோம்னு சொல்லி முன்பக்கம் வந்து அப்படியே ஒரு இரும்பு திரையை வச்சு ஏழை நடுத்தர மாணவர்களையும் பெற்றோர்களையும் அவ்வளோ கஷ்டப்படுத்தி பின்வழியாக இவ்வளோ பெரிய லூப்போலை வச்சு பணம் படைத்தவர்கள் எல்லாம் நீங்கள் முன்னாடி நின்று கஷ்டப்பட வேணாம், பின்னாடி நீங்கள் என்ஆர்ஐ கோட்டா வழியாக ஈஸியாக உள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட நீட் பிஜியில் பார்த்தோன்னா ஜென்ரல் மெடிசன், ரேடியாலஜி, டெர்மட்டாலஜி, ஓஜி, பீடியாட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து அதிக வாய்ப்பு உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே என்ஆர்ஐ கோட்டான்னு ஒரு கோட்டா கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ என்ஆர்ஐ கோட்டான்னு ஒரு கோட்டா கொண்டு வந்து அந்த கோட்டா வழியாக இப்போது ஃபாரினில் இருக்கிற யாரோ, என்னோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க ஃபாரினில் இருந்தால் போதும், நான் இருக்கணும், என்னோட பெற்றோர்கள் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எங்கள் சித்தப்பாவோ எங்கள் மாமாவோ யாரோ ஒருத்தங்க வேலை செஞ்சுருந்தா போதும், ஒரு ஃபேக் ஐடி ப்ரூஃபு, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் க்ரியேட் பண்ணி ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன், நான் எனக்கு அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணி ஒரு அஃபிடவிட்டில் கொடுத்து நான் வந்து என்ஆர்ஐ அப்படின்னு காட்டி நான் வந்து சீட்டு வாங்கிடுறேன். இது மட்டும் இல்லாமல் இது வந்து மிகுந்த பணம், அதாவது நார்மலாக ஒரு டீம்டு காலேஜில் இன்றைக்கி ஒரு எம்டி சீட்டோ எம்எஸ் சீட்டோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுங்களில் ஒரு 25 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் போகுது. பட் இந்த மாணவர்களுக்கு இது இன்னமும் அதிக மடங்காக ஃபீஸும் ஏற்றி, இது என்னென்னா மருத்துவக் கல்லூரிகள் வைத்திருக்கும் பண படைத்தவர்களுக்கு இன்னும் மேற்கொண்டு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கும், படிக்க முடியாமல் மார்க் குறைவாக வாங்கின மாணவர்களுக்கு மார்க் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல பின்வழியாக உள்ள வரத்துக்கு ஒரு வழியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த என்ஆர்ஐ கோட்டா மூலமாக. இது வந்து இதனால் உண்மையாக பயன்பட வேண்டிய என்ஆர்ஐகளும் பயன்படலை, இதனால் உண்மையாக இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு போக வேண்டிய சீட்டும் என்ஆர்ஐ கோட்டாவில் போயிடுச்சு. அப்படி இல்லையா, ஒரு செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் வரைக்கும் ப்ராப்பரான என்ஆர்ஐ கோட்டாவில் யாரும் சேரலை அப்படின்னா நீங்கள் அதை கவர்மெண்ட் கோட்டாக்கு மாற்றலாமே. அந்த சீட்ஸ் எல்லாம் இங்கே சேரத்துக்கு ஆள் இல்லாமையாக இருக்காங்க. அத்தனை மருத்துவர்கள் படித்து முடிச்சுட்டு சீட் எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கலாம், அந்த வாய்ப்பையும் நசுக்கப்படுறாங்க. அதே மாதிரி இது வந்து இத்தனை ஆண்டு காலாக நாங்கள் எல்லாத்தையுமே கட்டமைப்பாக கொண்டு வந்துட்டோன்னா
ஒரு ஆண்டும் ஒரு புது புது குழப்பங்களும் குளறுபடிகளும் ஒரு புது ஸ்கேமுமாகவே நம்ம நீட்லேருந்து வருஷம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் எத்தனை தான் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரில. இதன் மீது நடவடிக்கை எடுத்தாகணும். இதே மாதிரி தான் ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் வந்தது. நம்ம இந்த இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட் ஃபேக்காக நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணி, நீங்கள் இடபிள்யூஎஸில் போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண்டுக்கு குடும்ப வருமானம் 8 லட்சம் ஏதோ இருக்கணும், டோட்டலாக 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே லேண்ட் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இடபிள்யூஎஸ்ஸை சீட்டு வாங்கிடுறாங்க இடபிள்யூஎஸில். ஆனால் காலேஜ் ஃபீஸை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 30 லட்சம் 25 லட்சம் கட்டக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேம் இப்போ தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி அவர்களை தண்டிக்கப்படணும். இந்த மாதிரியான ஃபேக்காக உள்ளே போகிற மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இதற்கான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்த பெற்றோர்களையும், இதுக்கான ஃபேக் ப்ராப்பராக ரெக்கார்ட் செக் பண்ணியிருந்தா, எம்பசியில் போயிட்டு எவ்வளோ நாளாக அவங்க என்ஆர்ஐயாக இருக்காங்க, எவ்வளோ நாளாக அந்த ஃபாரின் கண்ட்ரியில், இப்போ நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேன், இல்லை லண்டன்லேருந்து நான் என்ஆர்ஐ கோட்டாவில் வந்திருக்கேன்னா எத்தனை வருஷம் நான் அங்கே இருந்தன்ற டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணாமல் கொடுத்த காலேஜுகளை தண்டிக்கணும். இந்த மாதிரியான ஃபேக் டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்க உதவிய அரசு ஊழியர்களை தண்டிக்கணும். இந்த எம்பசியில் இருக்கிறவங்க யாருமே இதை நம்ம ஒரு விசா வாங்க எவ்வளோ செக் பண்ணுறாங்க, எவ்வளோ வெரிஃபை பண்ணுறாங்க. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே சாதாரண ஒருத்தன் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணுன்னா எத்தனை வெரிஃபிகேஷன் தாண்டி போகிறாங்க. அப்போ இந்த வெரிஃபிகேஷன் சிஸ்டம் மொத்தமே இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சா? இது எல்லாத்துக்கும் வழி ஒரு அரசு அதிகாரி தானே கையெழுத்து போட்டு சீல் கொடுத்துருப்பாங்க. அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும், அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மருத்துவர்கள் மட்டும் இல்லை, இதற்கு காரணமாக பணம் படைத்த அவர்களின் பெற்றோர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். இதற்கு வழி நீங்கள் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சப்போர்ட் பண்ணுறேன் அங்கே இருக்கிற அரசு இந்த மாணவர்களுடைய உறவினராக வெளிநாட்டில் இருக்கிறவங்களையும் இதுக்காக தண்டிக்கப்பட வேண்டும்.